2 வாட்டி கவுன்சிலரா இருந்தா அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துருது. ஒரு 2 வாட்டி எம்எல்ஏவா இருந்தா அவங்க சொத்து சேர்த்துட்டாங்க, அதை சேர்த்துட்டாங்க, இது சொத்து சேர்த்துட்டாங்கன்னு எனக்கு ஒரு சுவையான சம்பவம். நாங்க ராயபுரத்துல இருக்கோம். ராயபுரத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல இருக்கோம். அது ஏன் ஸ்ட்ரீட் ஹவுஸ்க்கு போனோம்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் நாங்கள் அசோக் நகர்ல இருந்தோம். அப்பா 71ல் வந்து போட்டி போடுறாங்க. ராயபுரத்துல போட்டி போடுறாங்க. அப்போ தோத்து போயிடுறாங்க. அப்போ அதனால நாங்கள் ராயபுரம் இப்பெல்லாம் சில பேர் வாக்குறுதி கொடுத்தா கூட அதை பின்பற்ற மாக்குறாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஜெயித்தாலும் தோற்றாலும் இந்த மக்களோடு வந்து பணியாற்றுவேன்னு சொன்னதுனால நாங்க ஒரு நல்ல வசதியான வீட்டில் அசோக் நகர்ல இருந்ததை காலி பண்ணிட்டு, உங்களுக்கு ராயபுரம்னா தெரியும் எப்படிப்பட்ட எல்லாமே ஸ்ட்ரீட் ஹவுஸ் தான். அந்த ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல மாடி, அந்த மாடியில போய் நாங்க குடியேறுறோம். அப்பாவுக்கு நிறைய புத்தகங்கள். ஸோ அதனால அசோக் நகர் வீட்டில் வந்து நல்ல நல்ல ஷெல்ஃப்ஸ்லாம் இருந்தது, நிறைய புத்தகங்கள் எடுத்தா. அங்கே வந்து ஒரு மாடி வீடு, ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ், அதனால வைக்க முடியல. 4 பீரோ வாங்கி அதில் அடுக்கி இருந்தாங்க.